அண்மை செய்தி. விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அவர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்துக்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக இருந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது விசிக சார்பில் வைக்கப்பட்டன. இந்த நிலையில் கட்சியிலிருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்வதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே திருமாவளவன் தெரிவிச்சிருந்தாரு. தற்போது அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் திமுக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை மேடையிலே தெரிவித்திருந்தார். அதாவது இங்கே மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மக்களாட்சி நடக்கவில்லை, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒட்டுமொத்த திமுக மட்டுமில்லாமல் பல்வேறு கட்சியினரிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. தொடர்ந்து ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே இது போன்ற கருத்துக்களை எப்படி தெரிவிக்கலாம் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நிச்சயமாக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதன்படி அவரை கட்சியிலிருந்து 6 மாத காலம் நீக்கி திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அதாவது அவர் அறிக்கையின் மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பதை தலைமைக்கு தெரிய வருகிறது. அதன்படி இது குறித்து கடந்த 7ஆம் தேதி கட்சியின் செயலாளர்கள் கூட்டி முடிவுகளை அவர்கள் ஆலோசித்திருந்தனர். அதன்படி அவரை கட்சியில் இருந்து 6 மாத காலம் நீக்கி உத்தரவிடுகிறேன் எனவும் அந்த அறிக்கையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த விசிக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முன்னணி நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வன்னியரசாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் ரவிக்குமாராக இருக்கட்டும் தொடர்ந்து அந்த கூட்டத்திலே வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன்படிதான் திருமாவளவன் தற்பொழுது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த இடைநீக்கம் என்பது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.